வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஏப்ரல் மந்த் முழுக்க மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு தான் செஞ்சது. ஓவராலா ஏப்ரல்ல மார்க்கெட் எப்படி இருந்திருக்கு? மந்த்லி க்ளோஸ் எப்படி இருக்கு சார்? மேடம் ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் ரிசல்ட் மந்த் மேம். ரிசல்ட் மந்த் மார்க்கெட் ரேலி கொடுத்தாக்கா டவுன் அண்ட் ஓவர். ஓகே. ரிசல்ட் மந்த் மார்க்கெட் கீழே போனாக்கா டவுன் அண்ட் ஸ்டார்டிங். இதுதான் அக்டோபரில் இருந்தது. அக்டோபர் ரிசல்ட் மந்த் லாஸ்ட் இயர். அக்டோபரில் மார்க்கெட் மேலேயே போகல, கீழே இருந்தது. அடுத்த 3 மாதம் அவுட். ஜனவரி ஜெனரலாக மேலே போகாது பிகாஸ் ஆஃப் பட்ஜெட். அதான் அப்படியே அது கண்டினியூ ஆச்சு. இந்த மாதம் மேலே போயிடுச்சு. இது நல்ல சிக்னல். இது வந்து சிம்பிள் மார்க்கெட் சைக்கிள். இது வந்து நீங்கள் எப்போனா ப்ராக்டிஸ் நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதோட இப்போ திருப்பி இங்கேருந்து மார்க்கெட் மேலே தான் போகும். அப்புறம் நீங்கள் ப்ளஸ் டெக்னிக்கலி வெரி சாலிட் க்ளோஸ். டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ரிலேட்டிவ் ஆர்எஸ்ஐ பற்றி நம்ம பேசுகிறோம். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸு செப்டம்பரில் வந்து ஆர்எஸ்ஐ 80 இருந்தது. நிஃப்டி 80+ இருந்தது. ஆர்எஸ்ஐ டெய்லியில் 80 ரொம்ப ஓவர் பாட்டன் அர்த்தம். மந்த்லி இல்லைன்னா உலகமே வாங்கிடுச்சு அர்த்தம். அது உங்களுக்கு லேட்டர் தான் அப்புறம் தான் தெரிஞ்சுது. அதுக்கு அந்த ஆர்எஸ்ஐ அட்ஜஸ்ட் ஆகி மார்ச் மாதம் பார்த்தா 53 50க்கு மேலே இருந்தால் புல்லிஷ் தான். 50ல் சப்போர்ட் எடுத்திருக்கு, கீழே போயிட்டு 50ல் சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 63 போயிடுச்சு, 62 கிட்ட இருக்கு. மந்த்லி ஆர்எஸ்ஐ 60 புல்லிஷ். மந்த்லி ஆர்எஸ்ஐ 60 வந்து 55 56 கிராஸ் ஓவர் 60. எனி இண்டெக்ஸ் இஸ் புல்லிஷ், எனி ஸ்டாக் புல்லிஷ். ஸோ ஏதாவது ஒரு ஸ்டாக் இருக்கு மந்த்லி ஆர்எஸ்ஐ 56லேருந்து 60க்கு போனால் புல்லிஷ். அதே மாதிரி தான் நிஃப்டியும் மேலே போயிருக்கு. அதனால நிஃப்டியை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. மார்க்கெட் புல்லிஷா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. எஃப்ஐஎஸும் திரும்பி இந்தியா மார்க்கெட்ல நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்கிறதையும் பாக்குறோம். ஆனா இதெல்லாம் தாண்டி என்ன சொல்றாங்கன்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய வந்து இந்த டிப்ல வந்து பை பண்ணியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா பேலன்ஸ் ஷீட் பெருசா நல்லா இல்லாத ஸ்டாக்ஸ் எல்லாம் பிக் பண்ணியிருக்காங்க. போதுமான நாலேஜ் இல்லாம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய தப்பான இடங்களை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓவராலா இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? மேடம் இது வந்து பார்ட் ஆஃப் த லைஃப் மேடம். எப்பவுமே ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஃபுல்லாக புதுசாக மார்க்கெட்டுக்கு வருவாங்க. அவங்க வந்து எல்கேஜியில் ஆரம்பித்து டிகிரி முடிக்கிறதுக்கு லேட் ஆகும். சீக்கிரம் டிகிரி முடிச்சிட்டாங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் 6 மாதம் டிகிரி முடிக்கலாம். பட் ரொம்ப லேட்டாக இப்போ ஜென்ரலாக வரவங்க வந்து என்ன நினச்சிருக்காங்களா, 5 ரூபா ஸ்டாக் சேஃப்னு நினச்சிருக்காங்க. பென்னி ஸ்டாக் சேஃப்னு நினச்சிருக்காங்க. கிடையவே கிடையாது. 5 ரூபா ஸ்டாக் தான் ரொம்ப ரிஸ்கி. 5000 ரூபாய் ஸ்டாக் சேஃப். 1000 ஷேர் 5 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு ஒரே ஒரு ஷேர் 5000 கொடுத்து வாங்கினீங்கன்னாக்கா அதுக்குள்ள உட்கார வச்சு சாப்பாடு போடும். ஆனால் இந்த மாதிரி வாங்குறதுன்னா நீங்கள் போய் ட்ராப் பண்ணி மாட்டுவீங்க. இதெல்லாம் ஆப்ரேட்டர் கவுண்டர் தான் இருக்கும். மக்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு நோக்கி வராங்கன்னு பாக்குறோம். ஆனா இந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப சீக்கிரம் வந்த வேகத்துல மக்கள் வெளியே போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. மார்க்கெட்டை பத்தின பெர்ஸ்பெக்டிவ் இன்னுமே அவங்களுக்கு டவுட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர் எப்படி கரெக்டா பிக் பண்ணலாம் சார்? ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து படிக்கணும். நீங்கள் வந்து இப்போ வந்து எல்லாமே வந்து ஃபோனில் இருக்குது. நல்ல பங்கு தேர்வு செய்வது எப்படின்னு இதில் யூடியூப்ல போட்டிங்கன்னாக்கா 50 வீடியோ வரும். 50 வீடியோ படிங்க, என்னென்ன சொல்றாங்கன்னு பாருங்க. எல்லாத்தையும் அது புரியும் உங்களுக்கு. அப்பதான் உங்களுக்கு வந்து நீங்க அதை வாங்கும்போது உங்களுக்கு தெரியும். நீங்க வாங்கும்போது நல்ல ஸ்டாக் எதுன்னு கண்டுபிடிச்சு நீங்க வாங்கினீங்கன்னாக்கா, இப்போ ஒன்றும் இல்லை சார், ஒரு பொருள் வாங்கும்போது ஹோம்ஒர்க் பண்றோமா இல்லையா? ₹1 பேனா வாங்க முடியுமா? வாங்கி பாக்கெட்ல வச்சு மீட்டிங் போக முடியுமா? ஏதோ ஸ்கிரிபிள் பண்றது வச்சுக்கலாமே தவிர. ஸோ அதனால வந்து நீங்க வாங்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன மாதிரி கம்பெனி, நீங்க யாருக்கு நீங்க வந்து இப்போ நீங்க ஒரு நண்பர்களை சேர்க்கும் போது பார்த்து எல்லாரும் நண்பர்கள் சேர்த்துப்பீங்களா? எல்லா பொருளும் வாங்கிடுவீங்களா? இப்போ கடைக்கு போறீங்க, எல்லா பொருளும் வாங்க வேண்டிய பொருள் தான் இருக்குது. அது மாதிரி நல்ல ஸ்டாக்கா பார்த்து நீங்க வாங்கினீங்கன்னாக்கா அந்த ஸ்டாக் உங்களை காப்பாற்றும். நீங்க இஷ்டத்துக்கு ஏதாவது வாங்கினீங்கன்னாக்கா அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நஷ்டம் ஏற்படும். அதனால ஹோம்ஒர்க் பண்ணுங்க. எது நல்ல ஸ்டாக்னு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு பென்னி ஸ்டாக்ல விட்டுருங்க. இது எப்பவுமே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து உள்ள மார்க்கெட்டுக்கு வருவாங்க. அதுல ஃபில்டர் ஆகி வந்து ஒரு சில பர்சன்டேஜ் தான் மேலே நிற்பாங்க. பாதி பேர் பாதியில போயிடுவாங்க. அதனால யாரெல்லாம் வந்து இந்த மிஸ்டேக்லாம் புரிஞ்சு அதை ரெக்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்க தான் மார்க்கெட் நிலைத்து நிற்பாங்க. பொதுவாகவே மார்க்கெட் இறங்கும் போது எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் என்ன சொல்றாங்கன்னா, பையிங் இந்த டிப் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட் இறங்கினா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த டிப் ஆகும்போது குறிப்பா ஒரு சில பங்குகள்லாம் நல்ல பெர்ஃபார்ம் ஆகாம அவங்களோட பேலன்ஸ் ஷீட் சரியா இல்லாம இறங்கியிருக்கும். ஆனா ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் அதை பத்தின போதுமான அவேர்னஸ் இல்லாம அதுல போய் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதை எப்படி தவிர்க்கலாம் சார்? ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து எப்படின்னாக்கா, நீங்க வந்து சேஸ் பண்ணக்கூடாது. நீங்க வந்து பர்டிகுலரா பெனி ஸ்டாக்
பர்டிகுலராக பென்னி ஸ்டாக்ஸ் தான் இந்த பிரச்சனை இருக்கும். நிறைய பென்னி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் பென்னி ஸ்டாக்ஸ் நீ வந்து எப்படி அவாய்ட் பண்ணனாக்கா, ஒரு ஸ்டாக் வந்து ப்ரொமோட்டர் விற்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ப்ரொமோட்டர் விற்றா நம்ம வாங்கக்கூடாது. அவருக்கே ஓனருக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை அவர் பிஸ்னஸ் மேலே. பிளெட்ஜ் இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சிம்டம் ஆஃப் ஸ்டாக் கோயிங் கெட்டிங் பேட். நம்ம தெரியும் ரிசல்ட்ஸ் நீங்கள் பார்க்கணும். ரிசல்ட் வந்து மார்க் மாதிரி. இப்போ குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை மார்க் என்னால 70 மார்க் எடுத்தால் நல்லா படிச்சிருக்குன்னு அர்த்தம், 40 மார்க் எடுத்தால் ஃபெயில்னு அர்த்தம். அப்போ நம்ம டியூஷன் வைக்கணும். இல்லை அந்த புரியுது. அதே மாதிரி தான் ஸ்டாக்ல வந்து 35 மார்க் எடுத்தாக்கா அந்த ஸ்டாக் நம்ம வாங்கவே கூடாது. 90 மார்க் எடுக்கிற ஸ்டாக்கை தேடி வாங்கணும். அவ்வளோதான். அந்த மாதிரி வாங்கினா நம்ம பணம் பண்ண முடியும். சமீபத்தில் கூட ஜென்சால் இன்ஜினியரிங்ல நிறைய சிக்கல்கள் இருந்ததை பார்த்தோம். அதோட பங்கு விலையும் ரொம்ப கீழே இறங்குச்சு. ஆனா நிறைய இன்வெஸ்டர்ஸ் அதுல போய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? நான் என்ன பார்த்தேனாக்கா, இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜென்சால் இன்ஜினியரிங் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ஆல்மோஸ்ட் 55%லேருந்து 30 ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ஜென்சால்ல வந்து மார்ச்ல வந்து 55%, 35% வந்துச்சு. டிசம்பர்ல 62% இருந்திருக்கு. டிசம்பர்ல 62%, மார்ச் 35%. ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து 35%, இப்போ 57%. புரியுதுங்களா? ஸோ இவங்க என்னன்னாக்கா, ஒன்று வந்து ஈவின்னு போவாங்க உள்ள, ரெண்டாவது வந்து ஒரு ஷேர் பார்ப்பாங்க. அவங்க பார்க்கும்போது 100 ரூபாயில இருந்திருக்கும், இன்னைக்கு 30 ரூபாயில இருக்கும், டிஸ்கவுண்ட் சேல் நினச்சிப்பாங்க. ப்ளஸ் ப்ரொமோட்டர் பிளெட்ஜ் இதில் வந்து பிளெட்ஜ் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் பிளெட்ஜ் ஆல்மோஸ்ட் 70% பிளெட்ஜ், 87% ப்ரொமோட்டர் பிளெட்ஜ். ஷேர் ஹோல்டிங் 35.9% இதில் வந்து 87% ப்ரொமோட்டர் பிளெட்ஜ். ப்ரொமோட்டர் பிளெட்ஜ் தான் ஃபர்ஸ்ட் சரி. அந்த நம்ம வந்து ஒரு சில கம்பெனி தான் தப்பிக்கும். ப்ரொமோட்டர் பிளெட்ஜ் இருந்தாங்க வெளியே வந்துடணும். ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இப்போ ரெண்டாவது வந்து ஈக்விட்டி கேபிட்டல் 50 கோடி, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 50 கீழே தான் கிட்டே போகக்கூடாது. நம்ம 50க்கு மேலே இருந்தால் தான் ப்ராஃபிட் அவங்களுக்கு நிறைய போகும். ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்க்கணும், ப்ளஸ் பிளெட்ஜ் இருக்கான்னு பார்க்கணும். இது ரெண்டுமே நம்மளை காப்பாற்றும். அடுத்தது VLE கவர்னன்ஸ். இதுலயும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் ஜாஸ்தியா இருக்கு இந்த டிப்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி சார்? சேம் திங் மேடம். அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா 2023ல 48% ப்ரொமோட்டர், 48% அது பப்ளிக் ஹோல்டிங் இருக்கு. மார்ச்ல பார்த்தீங்கன்னா 68% இருக்கு. 20% ஏறி இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் செப்டம்பர் 2020 42% இருக்கு. மார்ச்ல 23%, 20% அப்படியே ப்ரொமோட்டர் இங்கே தான் நம்ம தான் வாங்கிடுவோம். ஸோ ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் இறங்குதான் நம்ம டேஞ்சர். அதெல்லாம் ஒரு நல்ல சைன். ஏன்னா ப்ரொமோட்டருக்கு தான் அந்த கம்பெனி எங்கே போகுது, என்ன பிஸ்னஸ் வந்திருக்கு, என்ன பிஸ்னஸ் வரப்போகுது, எல்லாம் ப்ரொமோட்டர் தான் ஃபர்ஸ்ட் தெரியும். ஏன்னா அவர் தான் ஹேண்டில் பண்ணுறாரு பிஸ்னஸ் டீலிங்ஸ் எல்லாம். ஸோ ஏதாவது ஒரு பெரிய கான்ட்ராக்ட், ஜூன்ல வர வேண்டிய பெரிய கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆக போகுதுனாக்கா அவருக்கு தெரியும் இதனால நம்மளுக்கு ஒரு 10 கோடி லாஸ் வர போகுதுன்ட்டு. ஸோ அவர் என்ன பண்ணுவார், உடனே அவர் ஷேர் வித்துருவாரு, நம்ம தான் போய் வாங்க போவோம். அதனால ப்ரொமோட்டர் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். ப்ரொமோட்டர் க்ளோஸாக வாட்ச் பண்ணாலே நம்ம வந்து மாட்டிக்க மாட்டோம். அப்புறம் நொய்டா டால் பிரிட்ஜ் இதுலயும் வந்து ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் 2.9% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் ஜாஸ்தியா இருந்திருக்கு. இதுல என்ன தவறு நடந்திருக்கும் சார்? சி நொய்டா டால் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா அகெயின் சேம் திங். ப்ரொமோட்டர் அது வந்து ILFSோட கம்பெனி. அது ILFSே காணாமல் போயிடுச்சு. அந்த ப்ரொமோட்டர் என்டிட்டியே காணும். ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் வச்சுருந்தாங்க நொய்டா டால் பிரிட்ஜ். அதை கிரியேட் பண்ணாலே பிரச்சனை இருக்கும்போது இப்போ இதை சொல்கிறேன், நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாது. ILFS பேக்டு நொய்டா டால் பிரிட்ஜ் தெரியாது. அது தெரிஞ்சு யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அண்ட் ஆல்சோ கேன் டிஸ்ட்ராய் வெல்த். ஸோ அதனால நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணால் தான் ஒர்க் அவுட் ஆகும், இல்லைன்னா ஒர்க் அவுட்டே ஆகாது. 67% இப்போ இந்த ஹோல்டிங் இருக்கு. இல்ல இப்போ பப்ளிக் ப்ரொமோட்டர் 26 இருக்கு. அது வந்து ஆல்மோஸ்ட் அந்த கம்பெனி ரிட்டர்ன் ஆஃப் தான் இருக்கு. டிவி விஷன்லயும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இதுவும் கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு ஸ்டாக் தானா? சேம் திங் மேம். 48% பப்ளிக் ஹோல்டிங், இப்போ 61%. அவங்களது வந்து அகெயின் நீங்க பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப, பிளெட்ஜ் வந்து 50% இருக்கு. ப்ரொமோட்டர் இதெல்லாம் நிறைய மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் பாத்தீங்கன்னா பிளெட்ஜ் இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம எப்பவுமே வந்து பிளெட்ஜ்னாலே நம்ம பயப்படுவோம். ஸோ பிளெட்ஜ் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ். அது ஒரு ஏர்லி வார்னிங் சைன். ஸோ பிளெட்ஜ் இருந்தாலே நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் உள்ள போகவே கூடாது. இப்போ ஓவராலா நம்ம இதை பார்க்கும்போது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி தவறான பங்குகளை சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பை இன் த டிப் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்டரை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுதா சார்?
சி பை இந்த டிப்ன்றது வந்து எந்த டிப் எதை வாங்குறீங்கன்னு இது வந்து இது ஃபாலிங் நைஃப். இந்த பென்னி ஸ்டாக் இஸ் ஃபாலிங் நைஃப். இன்னொன்னு சொல்லுவாங்க பை தி டிப்னா டோன்ட் கேட்ச் ஃபாலிங் நைஃப்னுவாங்க. மார்க்கெட்ல வந்து நல்ல ஸ்டாக் எது ஃபாலிங் நைஃப் இல்லைன்னாக்கா ரிசல்ட் நல்லா இருக்கிறது தான். 2 குவார்டர் ரிசல்ட் நல்லா இருக்கு, ஆனாலும் ஷேர் பிரைஸ் இறங்குது. எப்பவுமே வந்து ஒரு ஷேர் பிரைஸ் வந்து மார்க்கெட் இறங்குறதுனால இறங்குனாக்கா அந்த நைஃபை போய் பிடிக்கலாம். புரியுதுங்களா? கம்பெனில பிரச்சனை இருந்து இறங்குனாக்கா அந்த நைஃப் பிடிக்க கூடாது. நம்ம அந்த நைஃபை தான் போய் பிடிப்போம். ஏதாவது ஒரு சத்தியம் தான் 7 ரூபாயில 700 ரூபாய் போகும், பாதி காணாம போயிடும். இந்த மாதிரி இருக்கும் பட்ஜெட்டில் ஃபாலிங் நைஃப்ன்றது ஒரு நல்ல பிராண்ட். இப்போ பிராண்ட்னா HDFC AMC வச்சுக்கலாம், எனி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி எல்லாம் பிராண்ட். IRCTC CDSL 1800 இருந்து 1200 வரைக்கும் வந்தது. அது ஒரு ஃபாலிங் நைஃப். அதெல்லாம் அது பிடிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதை பத்தி பயமும் கிடையாது. மார்க்கெட் இறங்கும் பட்சத்தில் ஷேர் இறங்கணும், நம்ம தைரியமா வாங்கலாம். கம்பெனில பிரச்சனை இருந்து இறங்குச்சுனாக்கா நம்ம வாங்கவே கூடாது. ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிற ட்ரெண்டை ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரால தெரிஞ்சுக்க முடியுமா சார்? இது பல்க் டீல்ஸ் இருக்கு. இப்போ வந்து எல்லா டேட்டாவும் இருக்குது. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வாங்குற டேட்டாலாம் இருக்கு. பல்க் டீல், பல்க் பையிங், பல்க் செல்லிங் எல்லாமே இருக்குது. ப்ரொமோட்டர் செல்லிங், ப்ரொமோட்டர் ஆடிங். நிறைய கம்பெனில ப்ரொமோட்டர் ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ப்ரொமோட்டர் ஸ்டேக் அதான் சொல்ல, நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். நீங்க ஹோம்ஒர்க் பண்ணி யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி யார் வாங்குறாங்கன்னு பாருங்க, அந்த ஸ்டாக் வாங்குங்க. இல்ல பெரிய இன்வெஸ்டர் யார் வாங்குறாங்கன்னு பாருங்க, அந்த பல்க் டீல் அது வாங்கலாம். ரெண்டாவது ப்ரொமோட்டர் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸ்டேக் 50%, 55% மார்க்கெட்ல இருந்து வாங்குவாங்க. அதாவது பைபேக். இப்போ வந்து இன்ஃபோசிஸ்லாம் பைபேக் பண்ணாங்கன்னாக்கா நம்ம விற்கக்கூடாது. நிறைய பேர் இன்ஃபோசிஸ் 1000 ரூபாய் போகும்போது 1200 ரூபாய்க்கு பைபேக் கொடுப்பாங்க. கம்பெனியே 200 ரூபாய் கொடுத்து நம்ம கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா வாங்குறான்னாக்கா என்னன்னாக்கா அவனுக்கு எங்க பெரிய டீல் இருக்குன்னு அர்த்தம். பிளஸ் அவங்க கிட்ட எக்கச்சக்க ரிசர்வ்ஸ் இருக்கும். 20,000 கோடி ரிசர்வ் இருக்கு. அவன் என்ன பண்ணுவான், ஒரு 200 கோடிக்கு ஷேர் பார்க்கறது எடுத்துட்டாக்கா சப்ளை குறைஞ்சு போயிடுதுல. 1000 தேங்காய் இந்த இடத்துல 800 தேங்காய் தான் இருக்க போகுது. எப்பவுமே இந்த ஷேர் பைபேக் பண்ணும்போது யார் பைபேக் பண்ணணும்னு பார்க்கணும். அவங்களாம் பைபேக் பண்ணா நம்ம விற்கக்கூடாது. அதே மாதிரி ப்ரமோட்டர் வந்து அவங்களுக்கு வந்து வாரண்ட் இஷ்யூ பண்ணிப்பாங்க. 3 இயர்ஸ் பொறுத்து இந்த ரேட் போட்டு ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி கம்பெனி வாங்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எங்க போகுதுன்னு. ஸோ ப்ரொமோட்டர் வாங்கும்போது நம்ம கண்டிப்பா வாங்கணும். பைபேக் நல்ல கம்பெனியா நம்ம விற்கக்கூடாது. நிறைய சின்ன விஷயம்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து பண்ணாக்கா லாஸ் பண்ண வாய்ப்பு கம்மி. சில கம்பெனிஸ் வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனால ஸ்டாக் பிரைஸ் குறைஞ்சிருக்கும். HDFCலாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டாக் ஒரு ரெட் ஃபிளாக், இதுக்கு மேல இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் சார்? இல்ல அதாவது அந்த ஸ்டாக்கோட ஸ்டோரி மாறிடும். இப்போ ஜென்சால் இன்ஜினியரிங் ஸ்டோரி மாறி போச்சு. அது ஆல்ரெடி ஃப்ராட் ஸ்டோரி தான், ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ நம்மளுக்கு. ஓகே, ஸோ ஸ்டோரி மாறும்போது சடனா நம்ம இப்போ எப்படி எக்ஸாம்பிள் பர்டிகுலர் சொல்ல தெரியல. ஸ்டோரி சேஞ்சஸ் வீல் ஹேவ் டு எக்ஸிட். அது உங்களுக்கு வந்து அந்த இதுல இருக்கும். சம் பிசினஸ் வில் பிகம் அன்வர்த்தி. அந்த மாதிரி டைம்ல நம்ம போயிட்டு நம்ம அதை மாட்டிக்கணும்னா கட்டுறோம். ஸோ ஸ்டோரி இன்டாக்டா இருக்கான்னு பார்க்கணும். இன்டாக்டா இருந்ததுனாக்கா நம்ம பயப்பட தேவையில்ல. ஸ்டோரி இன்டாக்டா நம்ம விற்க வேண்டியிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் ஜாஸ்தியா இருக்கும்போது இது ஒரு ஃபினான்ஷியல் அவேர்னஸ், எல்லாரும் ட்ரை பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, மார்க்கெட் நேச்சர் இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையில எல்லாரும் மார்க்கெட் அப்ரோச் பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? மேடம் 140 கோடி மேடம் இந்தியாவில், அமெரிக்கா 30 கோடி தான். ஸோ நீங்க என்ன பொருள் வித்தாலும் ஏமாத்துறதுக்கு ஆள் இருக்காங்க, ஏமாறதுக்கு ஆள் இருக்காங்க. டிசைனா ஏமாத்துறாங்க. சதுரங்க வேட்டின்னு ஒரு படம் வந்து 10 வருஷம் ஆகுது. அந்த படம் வந்தப்புறம் அதுல என்னென்ன சொன்னா அது எல்லாம் நம்ம கண்ணெடுத்து பார்க்க நடக்கிறது. ஸோ அதனால வந்து பேராசை ஆசை இருக்க வரைக்கும் யாராவது இப்போ வந்து நான் ஐ கிவ் யூ 5% ரிட்டர்ன் பர் மந்த்னு சொல்றாருனாக்கா என்னால் 5% ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக எடுக்க முடிச்சுன்னு வச்சுக்கிங்களேன். இமேஜின் பண்ணிப்பாங்க 5%னா என்ன ஆகுது பாருங்க. 10 லட்சம் தான் நான் ஒரு 5 வருஷத்துல 3 கோடி கையில் வச்சிருப்பேன். புரியுதுங்களா? ஸோ அதனால அந்த மாதிரி அவங்கள ஆசையை தூண்டுற மாதிரி என்ன வந்தாலும் யாராவது சொன்னா அது இல்லை. ஏன்னா அது அந்த விஷயம் தெரிஞ்சா அவங்களே பண்ணிட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் மார்க்கெட்ல பணம் பண்றாங்க, ஆனா அவங்களாம் வெளியே தெரியவே தெரியாது. இப்போ எனக்கு நான் மாசத்துக்கு 10% ஏர்ன் பண்ணது கத்துக்கணுன்னாக்கா நான் ஏன் என்ன வெளியே போய் சொல்லிட்டு இருக்கணும்? சைலண்டா சிஸ்டம் ஆன் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு பண்ணிட்டே இருக்க போறேன் நான். ஸோ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை. ஸோ அதனால வந்து ஹோம்ஒர்க் பண்ணுங்க, நிறைய ஹோம்ஒர்க் ஸ்டடி பண்ணுங்க. ஸ்டடி பண்ணிட்டு பேராசப்படக்கூடாதீங்க.
பொறுமையா இருந்தா நிறைய பணம் பண்ணலாம். ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய கத்துக்கிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்க. ஆனா இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் இன்வெஸ்டர்ஸ்க்கு கிடைக்குது, அது கூட அவங்க இப்படி மிஸ்லீட் பண்ண வைக்குதா சார்? இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் வருது, அது ரைட்டா ராங்க நீங்க செக் பண்ணிக்கணும். நம்ம வந்து நிறைய விஷயம் சொல்லிட்டோம் நம்ம ப்ரோக்ராம்ல எல்லாம். ரொம்ப சிம்பிள், பிசினஸ் உங்களுக்கு புரியணும். இந்த பிசினஸ் அடுத்த 3 வருஷம் ப்ராஃபிட் பண்ணும். அப்போ ஐஆர்சிடிசி ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கம்பெனி லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? இல்ல. இருக்கு. சிடிஎஸ்எல் ஒரு கம்பெனி இருக்கு, அவங்க என்ன பண்றாங்க, எல்லா டிபிஎஸும் அவங்க தான் ஹோல்ட் பண்றாங்க. ஓகே, அது கூட யாரோ ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், புதுசாக ஒரு கம்பெனி வரும்னு போட்டிருந்தாரு. இல்லை, அதாவது அந்த மாதிரி ஒரு 2 கம்பெனி தான் இருக்கு. பேங்க் 10 பேங்க் இருக்கலாம், அந்த மாதிரி 10 சிடிஎஸ்எல் இருக்கலாம் நம்ம பாப்புலேஷன். அதனால பயப்படாது. ஸோ அந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்டோரி இருக்கிறத நம்ம பார்த்து நம்ம வாங்கினோம்னாக்கா நம்ம பயப்பட தேவையில்லை. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட், இப்போ கேம்ஸ் இருக்கு, இஸ் ப்ராசஸிங் கம்பெனி ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இல் மேலாம் அங்கே ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ண போகிறான், பேக் ஆஃபீஸ் மாதிரி அவனுக்கு அவலி மேக் லாஸ். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் லாஸ் பண்ணணும். இல்லை நான் ஈவி தேடி போனீங்கன்னா ஜென்சால் மாதிரி மாட்டிப்பீங்க. இல்லை கெமிக்கல் தேடி போனால் வேற எதனா ஒரு கம்பெனி வரும். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தேடி போனால் இந்த மாதிரி சாப் ஈவெண்ட்ஸ் மாதிரி எதனா வரும். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு புரிஞ்ச மாதிரி பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு புரிஞ்சு யாருக்காவது எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சா நீங்கள் பண்ணுங்க. இல்லை எனக்கு எதுவும் தெரியாதுனாக்கா ஒரே ஒரு ரூல் தான். இந்த ரூல் நம்ம நிறைய சொல்லிட்டோம். ஈக்விட்டி கேபிட்டல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. 100 கோடினா 400 கோடி கம்மியாக ப்ராஃபிட், 4 மடங்கு ப்ராஃபிட் இருக்க கம்பெனியே 40-50 இருக்கு. அந்த மாதிரி கம்பெனி நீங்க வாங்கினீங்கன்னாக்கா நீங்க லாஸ் பண்ண மாட்டீங்க. ஈக்விட்டி கேபிட்டல் 100 கோடி, லாஸ் 8 கோடி இருக்கும். 5 ரூபா ஷேர், அதை போய் நம்ம வாங்க, அது வாங்கினா நம்ம லாஸ் தான் பண்ணுவோம். இந்த மாதிரி நல்ல பேலன்ஸ் ஷீட் பார்த்து நீங்க ஜாதகம் பார்த்து வாங்கினீங்கன்னாக்கா நீங்க லாஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க நிஃப்டி வந்து புல்லிஷாக தான் இருக்கு, இனிமேல் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு. ஸோ ட்ரம்ப்பும் ஒரு 90 days தான் பாஸ் கொடுத்துருக்காரு. பாகிஸ்தான்லயும் ப்ராப்ளம் என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இதை நம்ம அப்ரோச் பண்ணுறோமா? இல்லை, நான் சொல்றது ஷார்ட். நான் வந்து ஷார்ட் தான் நான் பார்க்குறேன். அதாவது நான் மார்க்கெட்டில் ஃபுல் டைமாக 17 years இருக்கேன். இந்த மாதிரி நியூஸ் டெய்லி இப்போ வந்து புதுசாக பாகிஸ்தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் தான் இருந்தது, ட்ரம்ப்பு காணாமல் போயிட்டார். இப்போ பாகிஸ்தான் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் போகாது. இந்த காலத்தில் வந்து யார் இந்தியா இஸ் a peace loving country. நம்ம வந்து வில் நாட் என்கேஜ் இன் ஃபுல் ஸ்கேல் வார். ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் பண்ணலாம் வரலாமே தவிர, யார் இப்போ 2 பேர் யார் சண்டை போட்டாலும் வார் பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கும் பெரும் நஷ்டம் வரும். அதனால யாருமே வந்து வார் எங்கேஜ் அதில் போக மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 2-3 days அஃபேர், 1 week அஃபேர் முடிஞ்சிடும். 90 days அப்புறம் ட்ரம்ப் வந்து இப்பயே ரியாலிட்டிக்கு வந்துச்சு. அவருக்கு ரியாலிட்டி வந்துடுது. அதனால இப்போ வந்து ரீசெட் ஆயிடுச்சு எல்லாமே. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட் மேலே ஃபார்மேஷன் இருக்கு. அதுவும் அந்த ஃபார்மேஷன் வந்து ஒரு ரீசெட் ஆனதோட அந்த ஃபார்மேஷன் இருக்கு. இந்த ஃபார்மேஷனுக்கு தான் டார்கெட் ஹெவியா இருக்கு. இந்த ஃபார்மேஷனுக்கு தான் டார்கெட் ஹெவியா இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து கீழே இறங்கி ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு லோ ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக கார்டு எடுத்திருக்கு, ஃப்ரெஷ்ஷாக பேட்டிங் ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து பெரிய ரன் ரேட்ல போகும்போது சார்ட் பேட்டர்ன் காட்டுது. எதுவுமே என் விருப்பம் கிடையாது. சார்ட் ஸ்டடி பண்ணி தான் நான் சொல்றேனே தவிர இது விருப்பமே எதுவுமே கிடையாது. அதனால மார்க்கெட் வந்து அல்ட்ரா புல்லிஷா தான் இருக்கு. யூஎஸ் மார்க்கெட் பார்த்தோம்னா ஒரு டவுன் ட்ரெண்டை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அந்த இம்பாக்ட் இந்தியன் மார்க்கெட்ல இருக்குமா சார்? அதான் மேடம் நான் வந்து இதெல்லாம் சொல்றேன். எனக்கு வந்து அதான் நான் சொல்லுவேன். நான் அமெரிக்காவில் எங்கள் மாமா உடம்பு சரியில்லாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் யூஎஸ் மார்க்கெட் வந்து அந்த ஸ்டாக்ஸ், அது எக்கனாமி. நம்ம ஸ்டாக்ஸ் நம்ம எக்கனாமி. ஸோ யூஎஸ் இப்போ நீங்க பயந்தீங்கன்னாக்கா, ஆனால் ட்ரேடு 2 கண்ட்ரிக்கு நடுவில் இருக்கு, பிசினஸ் இருக்கு, எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ கம்பெனிஸ் பாதிக்கலாம்ல. அதான் சொல்றேன். அந்த மாதிரி டைம்ல வந்து எங்க மாமா இருந்தா தானே எனக்கு மாமா ஊர்ல இல்லைனாக்கா அங்க என்ன நடந்தது, என்ன பிரச்சனை? எங்க மாமா உடம்பு சரியில்லைன்னா நான் இங்க ஊசி போட்டுக்க முடியாது. ஸோ அதனால இங்க அமெரிக்கா சம்பந்தம் கம்பெனியை வாங்குன்ற நான். எப்போ உங்களுக்கு டேரிஃப்னு ட்ரம்ப்னு ஒருத்தர் அங்க இருக்க வரைக்கும் அமெரிக்கா சார்ந்த பங்குல வாங்காதீங்க. அதுதான் சொல்றேன். அதுதான் இப்ப ரீசெட் ஆயிருக்குன்ற நான். ட்ரம்ப்னால குளோபல் ட்ரேடே ரீசெட் ஆயிருக்கு. எவ்ரிபடி சர்ச்சிங் ஃபார் நியூ பார்ட்னர்ஷிப்ஸ். இது வந்து ஒரு இது நல்லது தான். இது வந்து ஆட்டத்தை கழிச்சு போட்ட மாதிரி தான். அது ஃப்ரெஷ் கேம் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்ன ஒரு டைரக்ஷன்ல போயிருந்தது, இப்போ எல்லாத்தையும் கழிச்சு போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இப்போ they will find new business partners. China will find new business partner. India will find new business partner. They will have இதுல வந்து பெரிய பிரச்சனை யாருக்கு தெரியுங்களா? அவங்களுக்கு தான். அவங்க வந்து ஒரு ஜமீன்தார் வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க. இப்போ இறங்கி அவங்க வேலை செய்யற நிலைமையில இருக்காங்க. அதனால வந்து அவங்க எல்லாமே அல்ட்ராஷனலி எக்ஸ்பென்சிவ்.
ஓகே, அதனால வந்து அவங்க தான் ரீசெட் பண்ணும், அவங்க தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்ற நாடுகள்லாம் தப்பிச்சுக்கும், இவங்க தான் வந்து பயங்கரமான வாழ்க்கை வாழ்ந்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து அமெரிக்கா சார்ந்து பண்ற ஸ்டாக்கை மிஸ் பண்ணிட்டு வாங்காதீங்க. இந்திய சார்ந்த பங்கு மட்டும் நீங்க வாங்குனீங்கன்னா நீங்க கவலைப்பட தேவையில்லை. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.